Welcome students. Applied Physics 1 in the first lecture la நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூனிட் நம்பர் 1 Properties of Matterல first topic elasticity பத்தி தான் நம்ம டீடைலா தெரிஞ்சுக்க போறோம். Physicsல ஒரு branch தான் இந்த elasticity. So elasticity னா என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு மெட்டீரியலுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கும், elastic property. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துப்போம். அந்த ரப்பர் பேண்டை நான் ஸ்ட்ரெச் பண்ணுறேன், அப்படி இழுக்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு இழுக்கிறேன், ஓகேங்களா? அது கட் ஆகாத அளவுக்கு அந்த எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும் இழுக்கிறேன், அப்புறம் விட்டுடுறேன். விட்ட உடனே அதோட ஒரிஜினல் ஷேப் அண்ட் சைஸ்க்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி உள்ள ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி உள்ள மெட்டீரியல்ஸை நம்ம வந்து எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி உள்ள மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவோம், ஓகேங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ஸ்ப்ரிங்கு. ஸோ ஸ்ப்ரிங் நார்மலாக இருக்குது, அதை நான் ஸ்ட்ரெச் பண்ணுறேன், இழுக்கிறேன், இழுத்தோன்னா அதனுடைய ஒரிஜினல் ஷேப்புக்கு ரிட்டர்ன் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உள்ள மெட்டீரியல்ஸு நம்ம வந்து எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி உள்ள மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ இதோட டெஃபினேஷன் பார்க்கலாம். எலாஸ்டிசிட்டி இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ மெட்டீரியல் பை வர்ச்சு ஆஃப் விச் இட் ரீகெயின் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப் அண்ட் சைஸ். திரும்ப அதோடைய ஒரிஜினல் ஷேப் அண்ட் சைஸ்க்கு போயிடணும். எப்போ? when the deforming force is removed. ஸோ அந்த நம்ம இழுக்கிறோம் இல்லையா, அந்த ஃபோர்ஸ் விட்டுடணும். அப்போ அந்த டிஃபார்மிங் ஃபோர்ஸ் ரிமூவ் பண்ண உடனே அந்த வித்தின் த எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளே அந்த ஒரிஜினல் ஷேப் அண்ட் சைஸ்க்கு போயிடுச்சுன்னா அதுதான் நம்ம எலாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டி உள்ள மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவோம். அது என்ன சார் எலாஸ்டிக் லிமிட்னா? ரப்பர் பேண்ட் நம்ம ஓரளவுக்கு தான் இழுக்க முடியும், ரொம்ப இழுத்தனா ஆகும், கட் ஆகிடும். ஸோ எப்போ கட் ஆகுதோ அப்போ தான் அந்த எலாஸ்டிக் லிமிட்டை தாண்டுதுன்னு அர்த்தம், ஓகேங்களா? ஸோ எலாஸ்டிசிட்டின்னு வரும்போது இது நம்மளுக்கு ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று ஸ்ட்ரெஸ், இன்னொன்று ஸ்ட்ரெயின். ரப்பர் பேண்டை இழுக்கிறோம், அப்போது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை போடுறோம். ரப்பர் பேண்டை விடுறோம், அப்போது ஸ்ட்ரெயின் ஏற்படுது, ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ரப்பர் பேண்டில் ஃபோர்ஸ் கொடுக்குறோமா, ரப்பர் பேண்ட் இருக்கிற ஏரியாவில், ஸோ அதுதான் ஸ்ட்ரெஸ். Stress is defined as the restoring force per unit area which bring back the body to its original state from the deformed state. ரப்பர் பேண்டை இழுக்கிறோம், திரும்பவும் விட்டுடுறோம். ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோம், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு ஃபோர்ஸ் போட்டிருக்கோம், அதுதான் நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். யூனிட் வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ நியூமரேட்டரில் நம்மளுக்கு ஃபோர்ஸ் இருக்குது, ஃபோர்ஸ் யூனிட் நியூட்டன், டினாமினேட்டரில் ஏரியா, ஸோ ஏரியாவுக்கு யூனிட் மீட்டர் ஸ்கொயர், ஸோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதில் நம்மளுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் நார்மல் ஸ்ட்ரெஸ். நார்மல் ஸ்ட்ரெஸ்லேயே நம்மளுக்கு ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று டென்சைல் ஸ்ட்ரெஸ், இன்னொன்று கம்ப்ரெஷன் உள்ள ஸ்ட்ரெஸ். சரி, இந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ் பார்த்துட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு ஒயர் இருக்குது, ஓகேங்களா? இந்த ஒயரை நம்ம ரெண்டு பக்கமும் பிடிச்சி இழுங்களேன். ஸோ இப்படி இழுக்கும் போது ஸோ நம்மளுக்கு ஃபோர்ஸ், அப்போது இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ், இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம டென்சைல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ இந்த பக்கமும் ஃபோர்ஸஸ் இருக்கும், அந்த ஃபோர்ஸ் தான் டென்சைல் ஃபோர்ஸ், ஓகேங்களா? ஸோ when the external force act perpendicular to the cross sectional area. ஸோ பர்பண்டிகுலர் இருக்குங்க இல்லையா, ஸோ இந்த ஏரியாவுக்கு பர்பண்டிகுலர் அந்த பக்கமும் அந்த பக்கமும் ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது, அந்த ஃபோர்ஸ்னால் நம்மளுக்கு இங்கே ஸ்ட்ரெஸ் ஏற்படுறது தான் டென்சைல் ஸ்ட்ரெஸ், ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா பாருங்கள், டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு என்ன ஆகும்னா லென்த் இன்க்ரீஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ நார்மலாக ஒரு ஒயர் இழுத்து என்ன ஆகும், லென்த்து அந்த ஒயர் வந்து கொஞ்சம் நீளமாகும், ஏன்னா ரெண்டு பக்கமும் நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து இந்த இழுக்கிறோம். ஸோ இந்த பக்கமும் ஃபோர்ஸ், இந்த பக்கமும் ஃபோர்ஸ், ஓகேங்களா? அந்த ஏரியாக்கான பர்பண்டிகுலராக. ஸோ அதான் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்படி போட்டு அமுக்க போகிறேன், இப்படி போட்டு இப்படி அமுக்கிறேன். அப்போது இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் ஃபோர்ஸும் இப்படி போகுது, ரைட் சைட்லேயும் ஃபோர்ஸ் இப்படி போகுது. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், அமுக்கும் போது அதோடைய லென்த்து வந்து குறைஞ்சிரும். இதெல்லாமே இந்த காலமில் பயன்படுத்துவாங்க. ஸோ இதுதான் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து கம்ப்ரஸ் பண்ணுறோம், அதான் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். நெக்ஸ்ட் டேஞ்சென்டியல் ஸ்ட்ரெஸ். அதாவது இங்கே பார்த்துட்டிங்கன்னா பேரலாக கொடுப்போம். when the external force act
parallel to the cross sectional area. இங்கே பாருங்கள், இது அப்படியே ஃபோர்ஸ் வந்து இந்த பக்கமாக கொடுக்குறது, இது அப்படியே இப்படி ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை ஷியர் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். உங்களுக்கு அப்படியே இப்படி இருக்கிறது இப்படி பெண்ட் ஆகிடும் இப்படி. ஸோ டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ் வந்து டவு இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அது எப்படி கொடுக்குறோம் அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ் ஓகேங்களா. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஷேப் வந்து மாறிடும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயின். அதாவது ஸ்ட்ரெயின் எப்போ ஏற்படும்னா, இப்போ ரப்பர் பேண்ட் நார்மலாக ஒரு புது ரப்பர் பேண்டை வாங்கிக்கிறீங்க, அது சின்னதாக குட்டியாக இருக்குது, அதை இழுத்துட்டு விட்டதுக்கப்புறம் அந்த ரப்பர் பேண்டை பாருங்கள் கொஞ்சம் லென்த்து மாறிட்டுருக்கும், டைமென்ஷன்ஸ் எல்லாம் மாறிட்டுருக்கும், அதுதான் நம்ம ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரெயின் என்னது, சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரிஜினலாக ஒரு டைமென்ஷன் இருந்திருக்கும், இழுத்து விட்டதுக்கு அப்புறமா அதோட டைமென்ஷன் மாறிட்டுருக்கும், இது ரெண்டுத்தையும் நம்ம ரேஷியோ எடுக்கும்போது வர்றது தான் ஸ்ட்ரெயின். ஸோ இதில் நம்மளுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெயின். லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெயின் பார்த்துட்டிங்கன்னா இதுலேயே 2 டைப்ஸ் இருக்குது. டென்சைல் ஸ்ட்ரெயின், இப்போ ரப்பர் பேண்டை இழுக்கிறோம், ஸோ ஃபோர்ஸ் அப்போ இந்த பக்கமும் அந்த பக்கமும் போகுதுன்னா ஸோ நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும், எக்ஸ்டென்ஷன் ஆகிடும். ஸோ நார்மலாக ஒரு லென்த் இருக்குது, எக்ஸ்ட்ராவாக இன்னொரு லென்த் வந்துடுச்சு ஓகேங்களா, புது லென்த் வந்துடுச்சு. ஸோ இதுதான் நம்ம வந்து டென்சைல் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டென்சைல் ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின், அதாவது இவ்வளோ பெருசாக இருந்தது, அதை நான் அப்படியே இப்படி கம்ப்ரஸ் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டேன், அப்போ எனக்கு லென்த் என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சி போச்சு ஓகேங்களா. அதான் எல் மைனஸ் டெல்டா எல். ஸோ இதுங்க ஏன் நெகட்டிவ் போடுறோன்னா ஷேப் வந்து குறைஞ்சி போச்சு அதோட சைஸ் ஓகேங்களா, அதான் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின், ஷார்டன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஷியரிங் ஸ்ட்ரெயின். ஷியரிங் ஸ்ட்ரெயின்னா ஒன்றும் இல்லை, ஆங்கிள் மாறுறது. இங்கே பாருங்கள், ஒரிஜினலாக இப்படி இருக்குது, ஸோ நான் ஃபிக்ஸடில் இப்படி இருக்குது, நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி இதை அப்படி இந்த பக்கம் மூவ் பண்ணுறேன், அப்போ ஆங்கிள் நம்மளுக்கு இங்கே சேஞ்ச் ஆகிடும், ஃபோர்ஸ் இப்படி அப்ளை ஆகுது ஓகேங்களா. ஸோ ஏலேருந்து ஏ இருக்கிற பொசிஷன் வந்து ஏ டேஷ்க்கு போயிடுச்சு, பிலேருந்து பி டேஷ்க்கு பொசிஷன் மாறிடுச்சு. இது இந்த ஃபோர்ஸ் தான் டேஞ்சென்டியல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரெயினை தான் நம்ம ஷியரிங் ஸ்ட்ரெயின் சொல்லுவோம், இல்லை டேஞ்சென்டல் ஸ்ட்ரெயின் கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். இங்கே பாருங்கள், ஒரிஜினலாக வால்யூம் வந்து வி இப்படி இருக்குது, கொஞ்சம் வால்யூம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் சைஸ் மாறிடும், ஸோ டெல்டா வி. ஸோ வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் என்னது, ஸோ நம்மளுக்கு புது வால்யூம் கிடைக்கும் ஏற்கனவே இருந்த ஒரிஜினல் வால்யூமை விட. ஸோ இதுதான் வந்து வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸ்ட்ரெஸ்ஸுனா என்ன, ஸ்ட்ரெயின்னா என்ன, அதில் இருக்கிற டைப்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் வரும்போது ஒரு லா ஒன்று இருக்குது, ஊக்ஸ் லா. அதாவது ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்ட்ரெயின் ப்ரொடியூஸ்டு. ஸ்ட்ரெஸ் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் ப்ரொடியூஸ் ஆகும், அதுவும் அந்த எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளே ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது ஒரு ஃபிக்ஸ்டு எண்டு, இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்ப்ரிங்கை மாட்டி விட்டுறேன், அப்புறம் இங்கே ஒரு மாஸ் வச்சிடுறேன். நார்மலாக ஒரிஜினலாக ஒரு ஸ்ட்ரிங் இப்படி இருக்குது, இது வரைக்கும் இருக்குது, நான் மேலே ஒரு மாஸ் போட்ட உடனே என்ன ஆகுனா அந்த ஸ்ப்ரிங் வந்து கீழே வந்துடுச்சு, அப்போ எக்ஸ்ட்ராவாக எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு ஸ்ட்ரெயின் ஏற்பட்டுருச்சு. ஸோ நான் ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்தேன், மாஸ்ன்னு ஒன்று தொங்க அதில் மாட்டி விட்டு ஸ்ட்ரெஸ் கொடுத்து எனக்கு ஸ்ட்ரெயின் ஏற்பட்டுச்சு, அப்போது டைமென்ஷன்ஸ் மாறி போச்சு. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்தா ஸ்ட்ரெயின் ஏற்படும், ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாச்சுன்னா ஸ்ட்ரெயின் அதிகமாகும். இதுதான் ஊக்ஸ்லாம் சொல்லுது, அதுவும் வித்தின் த எலாஸ்டிக் லிமிட். அதுக்கு மேலே பொசிஷன் ஆகும் அருந்துடும், அதுதான் அந்த எலாஸ்டிக் லிமிட் விடக்கூடாது. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக எழுதணும், வித்தின் த எலாஸ்டிக் லிமிட்டில் ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலாஸ்டிக் மாடுலஸ். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூ இருக்குது, ஸ்டாண்டர்ட் வேல்யூ, அதை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் யங்ஸ் மாடுலஸ், இது ஒய் நம்ம டினோட் பண்ணலாம் ஓகேங்களா. ஒய் இஸ் ஈக்குவல் டு லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ் பை லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெயின். அதாவது ஒரு மாடுலஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்னா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின், எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டிருக்கு எவ்வளோ ஸ்ட்ரெயின் ஏற்பட்டிருக்கு, இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணும்போது கிடைக்கிறது அந்த மாடுலஸ் வேல்யூ. அதில் நம்மளுக்கு 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் யங்ஸ் மாடுலஸ் ஓகேங்களா. ஸோ யங்ஸ் மாடுலஸில் ஸ்ட்ரெஸ் எப்பவுமே என்ன ஃபார்முலா, ஃபோர்ஸ் பை ஏரியா, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கிற ஃபோர்ஸ் ஓகேங்களா. ஸ்ட்ரெயின் என்னது, நார்மலாக ஒரிஜினலாக ஒரு லென்த் இருக்குது, அது நம்மளுக்கு புது லென்த்து கிடச்சிருச்சு, நியூமரேட்டரில் புது லென்த்து,
டினாமினேட்டரில் ஒரிஜினல் லென்த். இங்கே பாருங்கள், ஒரு ஃபிக்ஸ்டு எண்டில் இங்கே வந்து ஒரு ஒயரை தொங்க விட்டுருக்கோம். அதை நான் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த ஏரியாவில் நான் வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா, அதான் F/A. ஃபோர்ஸ் கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த ஒயரோ ஏதோ ஒன்று, ரப்பர் பேண்ட் ஏதோ ஒன்று, ஓகேங்களா, இது கீழே வந்துடுச்சு. அப்போ லென்த்து மாறிடுச்சு. அதுதான் வந்து ஸ்ட்ரெயின். அப்போ ஒரிஜினலாக ஒரு லென்த் இருந்தது எல், கூட எக்ஸ்ட்ராவோ இன்னொரு எல், புது லென்த் வந்துடுச்சு எல், ஸ்மால் எல். ஸோ இதை ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறதா யங்ஸ் மாடுலஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுத வேண்டியது தான். அதாவது F/A இன்ட்டு இது மேலே போயிடுச்சுன்னா ரெசிப்ரோக்கல் L/A, L/small l. ஸோ F இன்ட்டு எல், A இன்ட்டு எல். ஓகேங்களா, இதுதான் யங்ஸ் மாடுலஸ்க்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் பல்க் மாடுலஸ். இது நம்ம எப்படி டினோட் பண்ணோம்னா K. ஸோ K ஈக்குவல் டு பல்க் ஸ்ட்ரெஸ் பை பல்க் ஸ்ட்ரெயின். இதுவும் எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வால்யூம் சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இப்போது இப்படி இருக்குது, நம்ம நிறைய ஃபோர்ஸ் கொடுக்குறோம், எல்லா இடத்துலையும் நம்ம இந்த ஃபோர்ஸை கொடுக்குறோம். ஃபோர்ஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த வால்யூம் வந்து ஒன்று குறைஞ்சிரும், இல்லைனா வந்து ரொம்ப அதிகமாகவும் போகலாம், இல்லை குறையும் செய்யலாம். ஸோ அது சேஞ்சஸ் ஏற்படும். ஓகேங்களா, ஸோ அப்படி ஏற்படும் போது நம்மளுக்கு கிடைக்கிற அந்த மாடுலஸ் வேல்யூ என்ன. ஸோ K இஸ் ஈக்குவல் டு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஸோ சுற்றி நம்ம ஃபோர்ஸ் தரோம், இதில் இந்த மெட்டீரியலில் ஃபோர்ஸ் கொடுத்தோன்னா எனக்கு ஒரிஜினலாக ஒரு வால்யூம் இருந்தது, அந்த வால்யூம் வந்து மாறி போயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ நார்மலாக என்ன பண்ணலாம், F/A இன்ட்டு இது அப்படி மேலே கொண்டு போனால் ரெசிப்ரோக்கல். ஸோ கேபிட்டல் V/small v. ஸோ FV/V இன்ட்டு A VA. ஓகேங்களா, ஸோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து யூனிட். ஸோ இதுதான் பல்க் மாடுலஸ். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ரிஜிடிட்டி மாடுலஸ். ரிஜிடிட்டி மாடுலஸ் பார்த்துட்டிங்கன்னா எப்படி டினோட் பண்ணுவோம், ஸ்மால் n. ஓகேங்களா, டேஞ்சென்டியல் ஸ்ட்ரெஸ் பை ஷேரிங் ஸ்ட்ரெயின். அதாவது இந்த டயக்ராமில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், பொசிஷன் மாறிட்டு இருக்கு பாருங்கள், ஏலேருந்து A டேஷ், இலேருந்து E டேஷ், Fலேருந்து F டேஷ், Bலேருந்து B டேஷ். ஸோ இப்படி இருக்கிறது அப்படியே இப்படி மூவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்படி சாஞ்சி போச்சு, ஒரு ஆங்கிள் மேக் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்கோம், நம்மளுக்கு ஸ்ட்ரெயின் ஏற்பட்டிருக்கு. ஓகேங்களா, நம்ம ஃபோர்ஸ் எப்படி கொடுத்துருக்கோம், அப்போது ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கோம் நம்மளுக்கு, அதனால் என்ன ஆயிடுச்சு, இது அப்படியே அப்படியே சாஞ்சி போன மாதிரி ஆகிப்போச்சு. அதுதான் ஸ்ட்ரெயின் ஏற்பட்டிருக்கு. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தோம், அப்போ என்ன ஆயிடுச்சு, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏற்பட்டுருச்சு. ஓகேங்களா, எவ்வளோ ஆங்கிளுக்கு, ஸோ ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏற்பட்டுருச்சு. ஸோ அதுதான் நம்ம F/A பைன்னு இங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா, இந்த ஏவை அப்படியே கீழே மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ A இன்ட்டு பை. இதுதான் வந்து ரிஜிடிட்டி மாடுலஸ்க்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னா என்ன. ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், ஒரு ரப்பர் பேண்டை இழுக்கிறோம், எவ்வளோ இழுக்க முடியுமோ இழுக்கிறோம், திடீர்னு கட் ஆகிடுச்சு இல்லையா, அப்போ அந்த எலாஸ்டிக் லிமிட்டை தாண்டிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ வித் இந்த எலாஸ்டிக் லிமிட்னால் அது கட் ஆகாமல், ஓகேங்களா, நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்து இழுக்க முடியுது, அதுதான் அந்த எலாஸ்டிக் லிமிட்னு சொல்லுவோம். ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் அப் டு விச் எ பாடி கேன் ரிகவர் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப் அண்ட் சைஸ். ஓகேங்களா, அப்படியே ரொம்ப இழுத்து விட்டோன்னே அதோட ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துடும். ஓகேங்களா, கட் ஆகாமல். ஆஃப்டர் ரிமூவிங் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் கால்ட் எலாஸ்டிக் லிமிட்னு சொல்லுவோம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.